இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஆடும்போது தான் கவனமா ஆடணும். ஏன்னா இப்படி கண்டிப்பா காலை வரி விட்டுருவான். தள்ளி உள்ள ஒரு நவுந்துட்டாரு, இப்படி இடிக்க வந்தாலும் நவுந்துட்டாரு. நிறைய பேருக்கு இந்த பிசியோதெரபி பண்ணி பார்த்திருப்போம். அப்படி பிசியோதெரபிக்காக இவர் காலை தூக்கும் போது ஒரு செகண்ட்ல மனுஷன் அசிங்கப்படுத்திட்டீங்களா? அவர் காலை பிடிச்சிருக்காரு. திருட்டு கும்பலை பிடிக்க வந்த போலீஸ் வண்டியில இருந்து இறங்கும் போது அவங்க மனுஷன் ஆர்வத்துல பள்ளத்தை பார்க்கல, பள்ளத்துக்குள்ள காலை விட்டாரு. பால பாஸ் பண்ணி இவர்கிட்ட கொடுத்தாங்க. என்ன பண்ணாரு? இவர் அதை கொண்டு போய் கோல் போடுவாருன்னு பார்த்தா ஒரு டெய்லர் கடையோட போர்டுல என்ன எழுதி இருந்ததுன்னு பாருங்களேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், ஆனா இப்படி டேய், இந்த பிரைஸாடா வரும்? பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குற அந்த பையன் அந்த வண்டியில எதையோ கிரிக்கெட் இருக்கான்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல, என்ன மறைஞ்சிருந்தாருன்னு பாருங்க. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்க போறேன். வேற என்ன, இந்த பையன் டேலண்ட நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஒரு டாஸ்க், இந்த வண்டியோட நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. வேண்டாம், எப்படி யோசிக்க கூடாதுன்னா எத்தனை பேர்னு பாத்துருவோமா? அதான் எல்லா பைபிளையும் புதுசா சேர்ந்தவங்க தான் போல. இப்படி ஆறாங்க எல்லாம் புதுசா. காப்பாத்த போனவரை கபாலம் திரிக்கிறாரு. நான் பிராண்ட் உரியதான். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கிறது? புது வீடு பால் காய்க்கும் போது சம்பிரதாயமா வீட்டுக்குள்ள மாடை கூட்டிட்டு வருவாங்கல்ல. ஆனா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அது சாத்தியம் இல்ல. அதுக்கு இவர் யோசிச்ச ஐடியா இருக்கே. அடே, பொம்மை மாட்டுக்கு கீ இருக்காங்க. கண்ணுக்குட்டி எல்லாம் கூட்டு வருவாங்க. மாடை கூட்டு வரலாம், கண்ணுக்குட்டி தேடி பிடிச்சி வாங்கிருப்பாங்க. எவன்டா இப்படிலாம் யோசனை கொடுக்கறது? சுத்தி வருது எப்படி? ஆனா இங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடலுக்கு பார்க்க வந்தவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அடப்பாவீங்களா, என்னங்கடா அவனுக்கு பிடிச்சதுதானே வாங்கிட்டு வர முடியும். பைக்ல ஏறி உட்கார்ந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கால் ஒரு பக்கமா கோணுது. கார்ல போயிட்டு இருக்கும் போது கார் சென்சார்ல எதிரில யாரோ நடந்து வர்ற மாதிரி காட்டி இருந்திருக்கு. சுடுகாடு ஆத்தி. ட்ரப்ல விளையாடும் போது ஃபுட்பால் ஒண்ணு அங்க மாட்டிக்கிச்சு. அந்த பசங்க எடுக்க ட்ரை பண்ணும்போது அது மாட்டிக்குமா? சந்து கேப் இருக்கு போல இருக்கு, அதுல போய் அந்த பால் மாட்டிக்கிச்சு. போச்சா? இப்போ என்ன செய்வீங்க? தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி ஒரு சீனு. அதுக்கு இவர் ஓடி வரும்போது டேக்கண்டோங்கிற தற்காப்பு கலையில இப்படி பிராக்டிஸ் பண்றத பார்த்திருப்போம்.
அப்படி இவர் பறந்து வந்து அடிக்கும்போது ஐயோப்பா. அவருக்கு மட்டும் இங்க தான் அது பல் டாக்டர் பேஷண்ட பாத்துட்டு இருக்கும்போது ஆமா ஆமா பிடிக்கிறாங்க. அந்த லட்சணத்துல இருக்கு லைட்டு. வீக்கா இருந்துருக்கு. சும்மா இருக்காங்க போல. கண்ணாடி ஓரமா உட்கார்ந்து மட்டும் சரக்கு அடிக்க கூடாது. ஏன்னா பயந்துருவாரா? தம்பி முகத்தை தள்ளி வை. நானும் பயந்துருக்கேன், நிறைய கண்ணாடி நீ எப்ப சரக்கு அடிச்ச? நன்மை அடிச்சாங்க. பைக்குக்கு பெட்ரோல் போட வந்த இவர் சரியான அடிப்பான். ஐயோ. யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா அவரை உட்கார வச்சுதான் பைக் ஓட்டி கத்துக்கிட்டு இருக்காரு போல. புடிச்சிருக்கணும். இல்லையா நிப்பாட்டுறாங்கன்னு இறங்க பார்த்தாரு. அதுல வண்டி டக்குன்னு தூக்கிட்டாரு. என்ன வேணும் வேலை பார்க்குற இடத்துல இவரை பார்த்து கேலியா சிரிச்சிருந்தாரு. ஆனா சில செகண்ட்ஸ்ல அடடா இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. சாதாரணமான பொம்மை கொஞ்ச நேரத்துல எப்படி ஒரு டெரிஃபிக்கான பொம்மையா மாறிடுச்சுன்னு பாருங்களேன். ஓ வச்சிருக்காரா? இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் பஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை பெயிண்ட் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இப்பெல்லாம் பரவாயில்லையே, ஒருவேளை அவங்களோட பஸ். பஸ்ல யார் இல்ல இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சித்து vlogs வெறித்தனமான ஃபேனா இருப்பாரு போல. ஒரு இன்டர்வியூல வெஸ்ட் பெங்கால் நடந்த ஒரு ஃபுட்பால் மேட்சோட கடைசி நேரத்துல இந்த கோல் கீப்பர் எப்படி ஒரு கோல் அடிச்சிருந்தாருன்னு பாருங்க. செம கோல்ல கேரளாவுடைய ஒரு ஸ்கூல் நடந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இந்த பையன் ஆஸ்ட்ரிச் வேஷம் போட்டிருந்தான். அது விஷயம் இல்ல, அந்த ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணிருந்ததுன்னா முட்டை போடுமா? அப்படியா? ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். இல்ல முட்டை போடுறதுக்கு பலூன் அப்பா ஐடியாவா தான் இருக்கும். திஷ்டி சுத்தி தேங்காய் உடைப்பாங்கல்ல, அப்படி இவர்கிட்ட கொடுத்து திஷ்டி சுத்த சொன்னா கார்ல போட்டாரா? அவர் மேல போட்டுருவாரோ? அவரு தெரியல போல இருக்கு. புரிஞ்சுக்கி போறாரு. ஒரு இன்டர்வியூல ஆங்கர் கேட்ட கேள்விக்கு இருக்கே விஜய் வரப்போறான்னு சொல்லி சாந்தம் தான் தெரியும். என் மாப்பிள்ளைக்கு தெரியும் பண்றது, மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேன். இந்த பையனே சிரிச்சான். போட்டி என்னன்னா மூக்கால ஊதி இந்த கேண்டில அணைக்கணும். முயற்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். நீங்க ரோலர் கோஸ்டர்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தீம் பார்க்லாம் போக வேண்டாம், வண்டியில இந்த ரோட்ல போனா மட்டும் போதும். தலைவலி வந்து என்ன அந்தரத்துல பறக்குறாங்க. பிரசவத்துக்குலாம் இந்த வழியா போனா பிள்ளையே பிறந்துடுமே. இவர் கம்பெனில தனியா இருக்கும்போது அங்க வந்த பூனை இந்த கவரை தள்ளி விட்டு இருந்தது. ஓடிட்டு போய் தள்ளி விட்டு ஓடிட்டு அத பார்த்து பயந்து என்னன்னு எட்டி பாக்குறதுக்குள்ள பூனை கிராஸ் பண்ணி வெளியே போயிடுச்சு.
ஐயோ. ஆனா அவர் இது சிசிடிவி கேமரா வச்சு அப்புறம் என்ன பார்த்தா ஒண்ணும் அவர் பயந்து பிரச்சனை இல்ல. கம்பெனி உள்ளேயே போகல. பாயிண்ட் வெளில வந்துட்டாரு. The next day. அதுக்கப்புறம் போய் பார்த்துருவாரு. பைக்கை நிறுத்தி பாக்கெட்ல இருந்து போனை தான் எடுத்தான். ஓ விழுந்துட்டான். எதுக்கு அந்த கையை விட்டாதான் இல்ல. விழுந்துருவான்னு இங்க பிடிச்சிருப்பான். பாருங்களேன், சைட் ஸ்டாண்ட் போட்டு விழுந்துட்டான். அவன் நேரம். ஆஹா ஒழுங்கா போடல. அங்க இருந்த குரங்குக்கு இவர் பணம் கொடுக்க நினைச்சாரு. சரி. ஆனா குரங்கு வாங்கல. ம். சட்டுன்னு கடுப்பான குரங்கு ரொம்ப பாத்தியா உழுப்பு. சண்டைய குப்பையில போடணுமா வெளிய போட்டு இருந்து தான் போய் படம் பிடிப்பாங்க. அப்படி இந்த கேமராமேன் படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லிட்டாங்களா இந்த ஐயோ. ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு பிளேயர் கோல் போட்ட சந்தோஷத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அச்சச்சோ. அம்மா செம ஹைட் இது சரியா விழுந்துட்டாரு. குடிச்சிட்டாங்க. யாரும் போர்ட பார்த்தா தாண்டறதா நினைச்சு 10 அடி பல்ல இந்த மாதிரி விழுந்துட்டாரு. இருக்கு. நினைச்சு தாண்டிட்டாரு. இவங்க கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. நல்ல வேளை எதுவும் ஆகல. ஜாவனே நின்னுட்டு இருந்தவர்கிட்ட இந்த லேடி பண்ண சேட்டைய பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல டிரைவர் பஸ்ஸ பார்க் பண்ணும்போது ஐயோ ஆமா நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இருக்காங்க. அப்போ பிடிக்கிற மாதிரி வருவாங்க. எல்லாம் ஓடிட்டாங்க. நானும் ஓடி இருப்பேன். இப்படிதான் வருவாங்க. உட்கார்ந்துருக்காரு மனுஷன். எல்லாம் இல்ல தெரிஞ்சு ஓட முடியல, சென்டரா இருந்தாரு. அவர் ஓடணும்னு தான் நினைச்சாரு. உட்கார்ந்திருக்கான். இன்னும் ஒரு அடி பின்னாடி வந்திருந்தா என்னடா பண்ணிருப்ப? செத்துருப்பான். 49 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற லிவர்பூல் ஃபுட்பால் பேஜ்ல இருந்து ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். நந்தினி எட்டு போடுற வீடியோ கிராஸாவா குடு கிராஸாவா அவங்க போட்டு வச்சிருக்காங்களா நல்லா திருப்பு ஆடியோ? 8 கம்ப்ளீட்டட் வெரி குட் நந்தினி சூப்பர் அட பாண்டியம்மா கிளாஸ் எங்க வர ஃபேமஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அவங்க போட்டு வச்சிருக்காங்க இந்தியாவுங்க இடத்துல ஆடியோவை. வலது பக்கம் பார்த்தா பார்த்தா சூப்பரா பண்ணிருக்காங்க. இது உண்மையாவே இருக்கா இல்ல நமக்கு இல்ல அப்படி ஒரு டிராயிங் பண்ணிருக்காங்க. நம்ம வேகமா போனோம்னா தெரியும். அட எவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். எவ்வளவு கஷ்டம் அது. பறவையா மாறிடுச்சு. செம வேற லெவலு. பிரைவேட் பஸ் கண்டக்டர் ஸ்டாப்ல இறங்கின பேசஞ்சருக்கு மீதி சில்லறையை கொடுத்துட்டு இருக்கும்போது பஸ் டிரைவர் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. சொல்ல வேண்டியது கண்டக்டர் ஏறலையோ நிறுத்திட்டாரு. எடுத்துருவாரு. கண்டக்டர் லிஃப்ட் கேட்டு அடுத்த ஸ்டாப்ல வந்து தான் ஏறி இருந்தாரு. கிக் பாக்ஸிங்ல எல்லாம் ஆப்போனன்ட் கிட்ட அடி வாங்கி ரிங்ல இருந்து வெளியே விடுறவங்கள பாத்திருப்போம். ஆனா இங்க இவர் பிராக்டிஸ் மேட்ச்ல அவரே விட்டுட்டாரா? ஒரு அடி வாங்கல, ஆனா வெளியே வந்து கிடக்குறாரு. இதோடயாவது நிறுத்தி இருந்திருக்கலாம், ஆனா நிறுத்தலையே. திரும்பி ஏறினாரா? ஏன் இந்த வீராப்பு? ஒரு வாலிபால் மேட்ச்ல இவர் சர்வ் போடும்போது வெளில போட்டாரா? சரி அதுதான் மிஸ் ஆயிடுச்சுன்னு அடுத்த சர்வ் பார்த்து திரும்பி அதேதான் பண்றாரு. ஸ்பைடர்மேன் எத்தனையோ ஃபிளிப் அடிச்சிருப்பாப்ல. ஆனா இந்த ஸ்பைடர்மேன் டிராம்பலின்ல ஒரு பேக் ஃபிளிப் அடிக்க போய் என்ன மல்லாக்க கவுந்துட்டாரு. பால வச்சு இந்த பிளாக் எரியணும் சரியா? அந்த இது அடப்பாவி எங்கடா ஏம் பண்ணிருக்க? இதுக்கேதான் பரிசு இவர் கொடுத்தீங்க. ஸ்டைலா மண்ணை வாரி போட்டு பிடிக்கலாம் நினைச்சு தெரியல என்னாச்சு. பைக்ல பின்னாடி உட்காராம செத்தான். ஏறி நின்னு சீன் போட்டிருந்தா. அப்போ
கன்ஃபார்ம். தேவையா ஊஞ்சல் ஆடிட்டு தான் இருந்தாரு. திடீர்னு தூங்கிட்டாரா? அவர் தூக்கிட்டாரு. தள்ளாடி நடந்த பாட்டியை கூப்பிட்டு டூயட் ஆடுறேன்னு தள்ளி விட்டானா? அப்படியே விட்டான்டா. அட பாவி, நீங்க வந்துலாம் போகவே கூடாது. கீழே அப்படியே தள்ளி போயிட்டாரு. அவருக்கு வந்து ஃபேன்ஸுக்கு பாய் சொல்லிட்டு திரும்பும்போது கம்பெனில சம்பள தேதி அன்னைக்கு இவர் என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க. காசு கொடுங்க. ஓ, காசு இல்ல. கடைசியில காசு இல்ல. இத அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இதோ ஒருத்தங்க வீடியோ எடுத்திருக்காங்களா? போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. தூக்காம எல்லாம் சிரிக்கிறாங்க. ஓடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்க. இவர் ஃப்ரிட்ஜுக்குள்ள பாட்டில ஒண்ணு அடுக்கி வச்சுட்டு எல்லாம் இருக்கும்போது குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா. பாவம் அந்த மனுஷன். போச்சு. இவர் சாப்பிடும்போது சாப்பாட்டு கிட்ட ஈ வந்திருந்திருக்கு. ஆஹா. இவர் அதை விரட்டுறேன்னு சாப்பாடு விட்டாரா? கட்டிட்டாரு. நல்லா போச்சு. ஹைவேல போன இந்த பஸ்ஸை பார்த்து ஒரு செகண்ட் மிரண்டுட்டேன். ஏன்? நீங்களே பாருங்க, ஃப்ரண்ட் வீல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பேக் வீல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படியே எங்கேயாவது போயிடாது. பேச்சுட்டு போகுது, வலிக்கிட்டு போற மாதிரி. கோழி பிடிக்க இவங்க 2 பேர் போட்ட பிளானு என்ன பண்றாங்க? சூப்பரா பிடிக்கிறீங்கடா. போனதுக்கு அப்புறம் பிடிக்கிறாங்க. ஆமா. ரொம்ப லேட். இவன் என்ன பண்ண போறான்? சாப்பாடே என்னமோ இருக்கு போச்சு. அதுதான் தட்டிட்டாங்க. ஏன்டா ஏன் இந்த பிளேயர் கோல் அடிக்கலனாலும் ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சிருக்காரு. என்ன பண்ணாரு? அந்த பால் நேரா தட்டி விட்டு இவர் அந்த பாலை எத்துறன்னு அவருக்குள்ள தட்டி. ஏன்டா டீச்சர் நோட்ல இத வரைங்கடான்னு சொன்னா பேக் பெஞ்ச் பசங்க என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க அநியாயத்தை. சூப்பரா இருக்கு. நிறையா இருக்கு. செமையா வரைஞ்சிருக்காங்க. அட இத பாருங்களேன். ஓ, வாஷிங் மிஷின் அத அது வைப்ரேட்ல ஓடுது. வாஷிங் மிஷின் வைப்ரேஷன்ல மேல எல்லாம் டான்ஸ் ஆடுதுங்க. சுத்துதுங்க. அழகா சுத்துது. கீழே விழுதுயா? மிஷினரி கம்பெனிஸ்ல சேஃப்டி ஷூவை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா இல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டு வரணும். இப்படிதான். அப்படியா? அதான பார்த்தேன். சேஃப்டிக்காக. போச்சு. அதுக்கு கால் அடி இருக்கு. இவர் ஆர்டர் பண்ண வாட்டர் மெலனை கொடுக்கும்போது போது ஏமாத்திட்டாரா? விழுந்துற போது. கஸ்டமர்ஸ்க்கு அதிர்ச்சி கொடுக்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் போல. இவர் பாஸை செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காருல, இவர் உண்மையான செக்யூரிட்டியே இல்ல. கேர்ள் ஃப்ரெண்டோட கால் தண்ணில பட்டடக்கூடாதுன்னு தூக்கிட்டு கிராஸ் பண்ணியிருந்தாரு. அத பார்த்து இவங்களா ஊழியா? நல்ல வேலை. நான் நினைச்சேன் பொண்ணுங்க முன்னாடி பசங்க எப்படி அசிங்கப்படுவாங்கன்னா, செவர்ல எழுதியிருந்த ஒரு கட்சி வாக்கியத்துல திமிழகத்தின் என்னது தமிழகத்தை தான் திமிழகன்னு எழுதி வச்சிருக்காங்களா? அடப்பாவீங்களா. தமிழாசிரியர் என்னடா தமிழை இப்படி கொண்டு வச்சிருக்கீங்க? அது வர சாதாரணமா இருந்த குரூப் ஹெல்மெட் மாட்ட இவர் உள்ள வந்ததும் என்ன பண்றாங்க? உள்ள போய் ஆட்டம் சும்மா களை கட்டிடுச்சு. கை கட்டிட்டு ஹெல்மெட் போட்டு. ஆனா ஏன் அந்த ஹெல்மெட்டை போட்டிருக்காருன்னு தான் தெரியல. சப்போஸ் கேம்ல தோத்தா மறுபடியும் விளையாட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணிருந்தான்னு பாருங்க. கேண்டி கிரஷா? ஆனா இது ஒரு கேம். இது பேர போன் அடிக்கிறேன். குறுக்கு பையில என்னையா நக்கலா பார்த்து சிரிக்கிற? பார்த்து போயிட்டு வானே பார்த்து. தேவைதான்டா.
ஓ அவ்வளவுதானா? நல்லா இருந்துச்சு. சல்லுன்னு போயிட்டு முடிஞ்சுச்சு டப்புன்னு. எதுவுமே சொல்லல. ஆமா ஏன்னு தெரியல. எம்டி ரெண்டு பேரும் ஓடிட்டாரு இவரும். மேபி ஏதோ கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால இருக்கும். கட் பண்ணிருப்பாரு. எந்த காப்பிரைட் அந்த மாதிரி. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு எல்லா இதுவுமே. ஆனா அவரு நக்கல் பண்றது, அதாவது இவருக்கு வந்த மாதிரி அப்படியே வைக்கிற மாதிரி போய் அங்க போய் போய் விழுந்துட்டாரு. டபுள் விழுந்துட்டாரு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த வாலு ஒண்ணு போட்டா ஒருத்தருக்கு அடி விழுந்து கீழே கொட்டுனது. அவர் ஏதோ இது கோகோ ஏதோ கொண்டு போறாரு, அதை தட்டி விட்டாங்க. இன்னொருத்தர் பீர் வச்சிருந்தாரு, அவரோட ஃப்ரெண்டுக்குள்ளதே அவரு அது பாலை எடுத்து அதை ஏற்றி விட்டாரு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாமே உழுது. எவ்வளவு வீட்டு தாங்களே எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப அதுல வைக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு அதுக்குன்னு கீழே இருக்கும், அதை வைக்கணும். அவரு தெரியாம வச்சுட்டாரு போல இருக்கு அடக்கி. உடஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான், நட்டிக்கிட்டு போச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்